வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? சினிமாட்டிக்கல் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 2022 தமிழ் சினிமால நிறைய வித்தியாசமான படங்கள், ஸ்மால் பட்ஜெட் படங்கள், புதுமையான கதைகள்னு ஒரு சாட்டிஸ்ஃபைங் வருஷமாவே இருந்துச்சு. இந்த வருஷத்தோட நம்ம மனசை தொட்ட நம்ம ரசிச்ச படங்களோட டாப் 10 ரேட்டிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு வீடியோ போட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா அது பெஸ்ட். இந்த வருஷத்தோட டாப் 10 படங்கள்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது லவ் டுடே. நீ பயப்படுற சரி, உன் ஆள் ஏன்டா பயப்படுறா? என்னதான் 2K கிட்ஸோட லவ் சொல்ற படமா ஆரம்பிச்சிருந்தாலும் காதல நம்பிக்கை எவ்வளவு முக்கியம்ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருந்தாரு பிரதீப் ரங்கநாதன். சில விஷயம்லாம் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இவரெல்லாம் ஹீரோவான்னு பேசின அத்தனை பேரையும் இவரை தவிர யாரு நடிச்சிருந்தாலும் பொருத்தமா இருந்திருக்காதுன்னு பேச வைக்கிற அளவுக்கு அவ்வளவு யதார்த்தமா நடிச்சிருந்தாரு. யோகி பாபுவால நம்மள அளவும் வைக்க முடியுங்கிற அளவுக்கு எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. 4 பேர் என்ன கலாச்சி சிரிக்க வச்ச அதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ என்ன கெத்தோ இல்ல நம்ம தான் பெரிய காமெடி நினைச்சுக்கிறானுங்களோ தெரியல. ஆனா நான் என்ன நினைப்பேன் அவங்களுக்கு தெரியல. சீன் பை சீன் அவ்வளவு கிரியேட்டிவா நிறைய புதுமையான விஷயங்களை பண்ணி கைத்தட்டல அள்ளி இருந்தாரு பிரதீப். 2K கிட்ஸுக்கும் தான் யாருன்னு லவ் டுடே மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம OTT ரிலீஸா வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின டானா கரன் நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஓ, இது பார்க்கவே இல்ல. உங்க முன்னாடி நிக்க தகுதியே இல்லாத நாங்க ஹாட்ஸ்டார்ல இறங்குச்சு நினைக்கிறேன். ஜெய் பீம்ல நம்ம எல்லாரையும் மொரட்டு போலீஸா வந்து மிரட்டி எடுத்த தமிழ் இதுவரைக்கும் தமிழ் சினிமா காட்டாத போலீஸோட இன்னொரு பக்கத்தை தன்னோட சிறப்பான இயக்கத்துல காட்டியிருக்காரு. இனிமே இந்த PRSல எவ்வளவு வாயை திறந்து பேசவே கூடாது. காவல் பயிற்சி பள்ளியில நடக்கிற அதிகார அத்துமீறல்களை தோலுச்சு காட்டியிருக்கு டானாக்காரன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பயங்கர எஃபர்ட் போட்டு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு விக்ரம் பிரபு. அந்த கேரக்டருக்கே உரித்தான கம்பீரம் திமிர்னு லால் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணினா, அதிகாரத்துக்கு முன்னால எல்லாத்தையும் இழந்து நிக்கிற கதாபாத்திரமா MS பாஸ்கர் இன்னொரு பக்கம் மனசு தொட்டுட்டார். போலீஸ் என்ன நீதி நேர்மை நியாயம் வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி உள்ளே வந்து பேசுவாங்கன்னு நினைச்சீங்களா? இங்க வந்து வேணாவது அப்படி பேசினா அவனை பூட்ஸ்கால்லே மிரிச்சு சாவடிச்சிருவாங்க. ஒரு புதுமையான கதைக்களம், சுவாரஸ்யமான திரைக்கதையில வந்த டானாக்காரன் அதிகாரத்தை கேள்வி கேட்கிற நிஜ சினிமாவா இருந்துச்சு. சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் சொன்னதுதான், இங்க சிஸ்டமே உனக்கு எதிரானது. அந்த சிஸ்டத்துல அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான அத்தனை கதவுகளை நான் திறந்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கும் போல. STR GVM கூட்டணியில இருந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு தெரிந்தது காடு 2002 டாப் 10ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. திக்கத்தவங்க கூட தெய்வம் இருக்கும். தெய்வம் இல்லனா பேய். அப்பர் கிளாஸ் லைஃப் ஸ்டைல், இங்கிலீஷ் டைலாக்ஸ், ஹீரோவோட வாய்ஸ் ஓவர், கலரா விஷுவல்ஸ்னு தன்னோட எல்லா மேக்கிங் ஸ்டைலையும் விட்டுட்டு ஜெயமோகனோட ஒரு ரா கேங்ஸ்டர் கதையை எடுத்துட்டு வந்து சிறப்பா கொடுத்திருக்காரு கௌதம் மேனன். இது சிம்புதானான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு முரட்டுத்தனமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், டெடிகேஷன். கௌதம் மேனன் படத்துல GP முத்து ஸ்லாங்ல டைலாக்ஸ் எல்லாம் கேட்கவே குளிர்ச்சியா இருந்துச்சு. நீ கறி சாப்பிடுவியா? கோழி கறி, பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கும், நானே சமைச்சு தரேன், நீ வா. எக்கச்சக்கமான சிங்கிள் ஷாட் சீக்வன்சஸ் எல்லாம் இருந்தாலும் முதல் டைம் பார்க்கும்போது டெக்னிக்கலான விஷயங்களை யோசிக்க முடியாத அளவுக்கு சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே, சித்தார்த்தாவோட விஷுவல்ஸ்னு படத்துல எல்லாமே சிறப்பு. பாட்டை போட்டு பிரேக் விடாம எல்லா பாட்டையும் படத்தோட BGMலயே செம அழகா யூஸ் பண்ணியிருந்தாரு AR ரஹ்மான். இதே சுவாரஸ்யத்தோட 2வது பாட்டும் இருந்தா கன்ஃபார்ம் வெந்து தணிந்ததுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாம். சில கணக்கெல்லாம் நேருக்கு நேர் பேசுறது தான் சரி, இவனுதான்
9 மணிக்கு வந்துடும். ஒன்று உட்காந்து சாப்பிடலாம். படம் பார்க்க வந்து எல்லா ஆடியன்ஸையும் ஒரு மனநிறைவோட அனுப்பின ஃபீல் குட் படமான நித்தம் ஒரு வானம் நம்ம ரேட்டிங்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஓ, இந்த படம் தான் பார்க்கணும் இருந்தோம், நம்ம பார்க்கல. நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டுருந்தாங்க. சுவாரஸ்யமான பயணத்துல முழுக்க முழுக்க பாசிட்டிவிட்டியை தூவி அடுத்து என்ன நடக்கும்னு மனசுல தோணிட்டு இருக்க வார்த்தையால வர்ணிக்க முடியாத ஃபீலை கொடுத்திருக்காரு டைரக்டர் கார்த்திக். ஒவ்வொரு கேரக்டரையும் அணுவா ரசிச்சு எழுதியிருக்காரு. 3 கேரக்டர்ல வர அசோக் செல்வனை அவர் காட்டின வெரைட்டியும் நடிப்பும் தமிழ் சினிமால மிக முக்கியமான ஒரு நடிகரா மறுபடியும் ஒரு முறை நிரூபிக்க வச்சிருக்கு. வண்டி எவ்வளவு தூரம் போகும்? வண்டி ரொம்ப தூரம் போகுங்க. ஆனா எனக்கு 15 மினிட்ஸ்ல I am going to heavenங்க. யதார்த்தம் மீறாத கேரக்டர்ஸ், பிரீஸியான விஷுவல்ஸ், பிஜிஎம்னு படத்துல எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரே ஒரு டைம் நித்தம் ஒரு வானம் பாருங்க. மனசு அப்படியே சுத்தி இருக்கிறது எல்லாமே ஃபேக். ஆனா அந்த ஃபேக்கான லைஃப்ல ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துற மாட்டோமா? விஸ்வல் பண்ணிருக்காங்க போல இருக்கு. லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கார்த்திக் சுப்ராஜ், விக்ரம், துருவ் கூட்டணியில வந்த மகான் நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழணும். அவன் படம் சியான் விக்ரமுக்கு ரொம்ப தேவையான கம்பேக் மகான் மூலமா கிடைச்சிருக்கு. ஜெகமே தந்திரம்ல விட்டதை மகான் மூலமா பிடிச்சிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ். அது உந்துனா திரும்ப அதுங்களே வருமா? வரவே இல்லைன்னா அது வந்து கிடையாதா? அப்பா மகனுக்கு இடையில நடக்கிற சண்டைய வேற லெவல் மேக்கிங்ல தனக்கே உரித்தான ட்விஸ்டுகளோட சுவாரஸ்யம் குறையாம கொடுத்திருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ். விக்ரமுக்கு எந்த விதத்திலையும் சளைக்காம மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு துரு. பத்தல நிறுத்துச்சுப்பா. ஆனா இப்ப போதும், பத்திருச்சுப்பா. படம் முழுக்க வர பாபி சிம்மாவும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாரு. வேற வேற டைமிங்ல நடக்கிற கதையை அவ்வளோ ரியாலிஸ்டிக்கா கொடுக்க ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம்ஸ், மேக்கப்னு நிறைய மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணனோட எக்ஸ்ட்ராடினரி பிஜிஎம்மும் படத்துக்கு பெரிய பக்கபலம். தியேட்டர்ல வந்து பெரிய லெவல்ல கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய படம் மகன். சத்தமே இல்லாம வந்து திருச்சி பிரபலம் நம்ம ரேட்டிங்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியை கூட சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளேவால ஹிட் ஆக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காரு மித்ரன் ஜவஹர். பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான கேரக்டர் எல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரின்னு வெளுத்து கட்டியிருக்காரு தனுஷ். எனக்கு எல்லாம் ஓகே, காமெடி பண்ணாதன்ட்டா நான் என் லவ்வ சொல்றேன், அது காமெடியாவா இருக்கு? படத்தோட மிகப்பெரிய பலமே நித்யா மேனன். இப்படி ஒரு பெஸ்டி நம்ம லைஃப்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு 90s கிட்ஸை ஏங்க வச்ச சினிமாத்தனம் கொஞ்சம் கூட இல்லாத யதார்த்தமான நடிப்பு. இல்லனா நீ அவள தங்கச்சி மாதிரி தான் பாத்திருப்பல. கோபக்கார அப்பாவா இருந்தாலும் தன்னோட இயலாமையை மிகைப்படுத்த முயற்சிக்காம மகன் கிட்ட மன்னிப்பு கேட்கிற அந்த சீன் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்னே சொல்லலாம். அந்த ஆள் என்கிட்ட மன்னிப்புன்னு கேட்ட உடனே என்னோட 10 வருஷ கோபம் அர்த்தம் இல்லாம தோணுச்சு. அனிருத்தோட பிஜிஎமும் சாங்ஸும் படத்தையே தூக்கி நிறுத்துச்சுன்னே சொல்லலாம். ஆண்களோட காதலியா அதிகம் பார்த்து பழகின தமிழ் சினிமாக்கு ஒரு பொண்ணோட காதல அத்தனை அழகோட சொல்லியிருக்கு திருச்சிற்றம்பலம். நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன். ட்விஸ்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணின கார்கி இந்த வருஷத்தோட டாப் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் அப்பாவை நினைச்சுக்கோ, தைரியம் தானா வரும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நம்ம காதுபட கேட்கிற இந்த சிச்சுவேஷன்ல மிகப்பெரிய விழிப்புணர்வாகவும் நம்பிக்கை தரதாகவும் இந்த கார்கி இருக்கு. எங்க அப்பா இந்த தப்பு பண்ணல, அதை நிரூபிக்க தான் நான் போராடிட்டு இருக்கேன். உங்க அப்பாக்கு இந்த மாதிரி பட்டம் கொடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா?
தன்னோட ஹஸ்பண்டை காப்பாற்ற போராடுற கண்ணகி மாதிரி அப்பாவை காப்பாற்ற போராடுற கார்கிலையும் அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள். ஆனா கண்ணகியே செய்ய துணியாத விஷயத்தை எண்டில் கார்கி செய்யறது தான் இங்கே ஹைலைட். நீ நேரம் காலம் விதி எல்லாத்தையுமே நம்பு, என்ன நம்பாத. ஏன்னா நான் பையன் இல்லைல்ல, பொண்ணு தானே. இப்படி ஒரு சப்ஜெக்ட் கையில எடுத்துட்டு கூட ஒரு அருமையான ஸ்கிரீன் பிளேவால ஆடியன்ஸை கட்டி போட முடியும்னு நிரூபிச்சிருக்காரு கௌதம் ராமச்சந்திரன். சாய் பல்லவி நமக்கு கிடைச்ச பொக்கிஷம்னே சொல்லலாம். அப்படி ஒரு அசால்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு க்ளோஸ் அப் பண்ண வரும், அவங்க லெஃப்ட் ஐலேருந்து ஒரே ஒரு ட்ராப் கீழே போகும், ஒரு டியர் கீழே போகும். அது சிவாஜி சார் பண்ணியிருப்பாரு, கமல் சார் பண்ணுவார், சாய் பல்லவி பண்ணுவாங்க. அதான் கிளிசரின் இல்லாம அடிச்சிருப்பாங்க போல. நேச்சுரலா இருக்கு. சிவாஜி, காளி வெங்கட், சரவணன், திருநங்கை ஜட்ஜுன்னு சீனுக்கு சீன் அவ்வளோ அருமையான ஆழமான கேரக்டர்ஸ், யதார்த்தமான நடிப்பு. தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படைப்பு தாரி. அங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்பி ஏமாந்துடாது. பொண்ணா பிறந்துட்டால, இனி தினம் தினம் யுத்தம் தான். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய தியேட்ரிக்கல் விக்ரம் நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரியலையா? பொன்னியின் செல்வன் திறமைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக அப்பப்போ ஒரு உந்துகோல் தேவைப்படும். அப்படிப்பட்ட உந்துகோலா உலகநாயகனை இந்த தலைமுறையினருக்கு விக்ரம் மூலமா தெரியப்படுத்தியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஹாலிவுட்ல மட்டுமே நம்ம பார்த்து பழகின யூனிவர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பரவலா பேச வச்சுட்டாரு. விஜய் சேதுபதிக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் கமல் கொடுத்திருக்கிற இந்த ஸ்பேஸ் நம்ம தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒண்ணு. தமிழ் சினிமால கடந்த சில வருஷங்கள்ல பெர்ஃபெக்ட் ரேசி ஸ்கிரீன் பிளேவோட ஒரு கமர்ஷியல் படம் தான் அது ஆப்வியஸா விக்ரம் தான். வயசுக்கேற்ற கேரக்டர் சூஸ் பண்ணினாலும் கமல் கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி தான். தமிழ் சினிமாவோட ஆகச்சிறந்த மரணமா ஸ்கேமியோனா ஆப்வியஸா அது ரோலக்ஸ். ஆமா. படத்துக்கு மேலும் மேலும் வெயிட் சேர்த்தது அனிருத்தோட பிஜிஎம். நல்ல எழுத்து, ஸ்கிரீன் பிளே, டெக்னிக்கலாவும் பெஸ்டா எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அடுத்து விக்ரம் 2வா, கைதி 2வா, தளபதி 67 LCUவான்னு படம் ரிலீஸ் ஆகி 6 மாசமாகியும் அதோட தாக்கத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு லோகேஷ். தமிழ் சினிமாவோட பெருமை மிகு படைப்பான பொன்னியின் செல்வன் 1 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. தெரியலையே. தமிழர்களோட பல வருஷ கனவான இந்த பொன்னியின் செல்வனை எந்த குறையும் இல்லாம நனவாக்கி இருக்காரு மணிரத்னம். 5 பாகமா இருக்கிற இந்த எபிக் நாவலை இதுக்கு மேல சிறப்பான திரைக்கதையோட மணிரத்னத்தை தவிர வேற யாராலையுமே சொல்லியிருக்க முடியாது. புக்கு படிச்சவங்க படிக்காதவங்கன்னு எல்லாரையுமே திருப்திப்படுத்திச்சு பொன்னியின் செல்வன். மிக பொருத்தமான காஸ்டிங், பெர்ஃபார்மன்சஸ், ஆர்ட் ஒர்க், கேமரா ஒர்க், மியூசிக், சாங்ஸ், எடிட்னு PS1 கண்டிப்பா காலம் கடந்து நிக்கிற பொக்கிஷமா இருக்கும். நான் வைர சுரங்கத்தையே ஏதோ பார்க்கிறேனே. வாங்கி விட்டீர்களா? கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய்ங்கிறத மறந்து வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்மன், குந்தவை, நந்தினியாவே எல்லார் மனசுலயும் பதிஞ்சிட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா குடும்பமா வந்து என்ஜாய் பண்ற படமா பொன்னியின் செல்வன் இருந்துச்சு. இப்போ இருக்கிற எதிர்பார்ப்புல கண்டிப்பா பொன்னியின் செல்வன் 2வும் மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிறதுல சந்தேகமே இல்லை. பார்ட் 2வா அது? விவசாயத்தை வியாபாரமாக்க முயற்சிக்கிற கமர்ஷியல் குப்பைகளுக்கு நடுவுல கடைசி விவசாயி தமிழ் சினிமாவோட ஆகச்சிறந்த ஆத்மார்த்தமான விவசாயம். எத்தனை வயசானாலும் விவசாயம் செய்யறது மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ற இந்த மாதிரியான விவசாயிகள் இன்னைக்கும் இருக்கிறதால தான் எந்த தடையும் இல்லாம நமக்கு சோறே கிடைக்குது. வசூலுக்கும் பிரபலமாகிறதுக்கும் என்னென்னவோ படங்களை எடுக்கிற இயக்குநர்கள் மத்தியில மணிகண்டன் ஆச்சரியம் கலந்த பெருமையிலே சொல்லலாம். எந்த ஒரு பெரிய நடிகரையும் போடாம உண்மையான விவசாயியே இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணி இருக்கிறதால நடிக்கிறதுக்கான தேவையே ஏற்படல. அவரோட வாழ்க்கையே ரகசியமா ஷூட் பண்ணின மாதிரி அந்த அளவுக்கு உச்சகட்ட யதார்த்தமா இருந்துச்சு. தமிழ் சினிமா இதுவரைக்கும் பார்த்ததுலயே ஒரு சிறந்த நீதிபதினா அதுவும் இந்த படத்துல தான். தப்பு பண்ணவங்களை பிடிக்க முடியலன்னா அதுக்கு பதில் யாரையும் தூக்கி உள்ள வைக்க கூடாது. சட்டம் அதை சொல்லல.
குற்றவாளியை பிடிக்க முடியலன்னா விட்டுருங்க, அவங்க ஊருக்குள்ள அப்படியே இருப்பாங்க. மேலோட்டமா தெரிகிற விவசாயத்தையும் தாண்டி ஜாதி கட்டமைப்பு, சிறுதெய்வ வழிபாடு, காரணங்கள், உலக அரசியல்னு நிறைய விஷயங்களை தொட்டிருக்கு கடைசி விவசாயி. அந்த விதை கண்டுபிடிச்சவனுக்கு ஆம்பளை பிறந்து விதை கொட்டை இல்லாமல் இருந்தா அப்போ தெரியும் அவனுக்கு அறிவு. தமிழ் சினிமாவை உலகம் முழுக்க பெருமையோட எடுத்துட்டு போக கடைசி விவசாயியை விட வேற எந்த படத்துக்கு அத்தனை தகுதி இருக்கு. இந்த மாதிரி சினிமாவையெல்லாம் கொண்டாடுறது தான் நம்மள மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சினிமா ரசிகர்களோட பொறுப்புனே சொல்லலாம். போமா போலாங்களா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கல இந்த படம் இருக்கும்னு. ஏன்னா லவ் டுடே 10ன்னு போட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியலா லவ் சப்ஜெக்ட்னால அது போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய படம் நாங்க பார்த்துட்டோம் இதுல. ஆமா ஆமா. 1-2 படம் தான் மிஸ் பண்ணிட்டோம். தானாக்காரன், ஆமா, தானாக்காரன், கார்கி, கடைசி விவசாயி. அவ்வளவுதானே? ஆமா, மீதி எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்துட்டோம். அப்புறம் இந்த படம் நித்தமும் ஒரு வானமா, அது பார்க்கணும்னு இருந்தோம். ஏன்னா அது வந்து கரெக்டா லவ் டுடே கூட தான் இறங்குச்சு. அதனால அது அவ்வளவா தெரியல போல இருக்கு யாருக்கும். பார்க்க முடியல. நல்லா இருந்துச்சு. இவங்க சொன்னதை தவிர மத்த எல்லாமே நாங்க பார்த்துட்டோம். ஆமா. கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆமா. நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி கரெக்டா தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. எல்லா இதுமே கரெக்டா, இந்த எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கே இந்த தானாக்காரன் எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு. ஆசை வருது. ஆமா, அது சொல்லவே போதே நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.